வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, திருச்செந்தூர் கோவிலுக்கு போகிறோங்க. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 3 நாள் லீவ் கிடைச்சதுனால கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சடனாக பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. பஸ்ஸில் போகன்றதுனால ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. விழுப்புரத்தில் தாங்க இருக்கும். விழுப்புரம் அண்ணாமலை ஹோட்டல் ஆப்போசிட்டில் தான் இந்த ப்ரைவேட் பஸ்ஸெல்லாம் போகும் சொல்லிவிட்டு அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா பஸ் 2 hours லேட்டு. வீக்கெண்டுனால ஒரே டிராஃபிக்ன்றனால பஸ் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. 11 o'clock ரீச் ஆக வேண்டிய பஸ் 1 o'clock தாங்க வந்துச்சு. இந்த பஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் கிளாஸ் பஸ் தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறோம், கம்ஃபர்டபுளாக இருக்கும் சொல்லிட்டு இந்த பஸ்ஸில் தான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு பஸ்ஸு. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரெண்டு குட்டிஸு தூங்க வச்சு படுத்தது தாங்க தெரியும். அதுக்குள்ளே விடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கிட்ட ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 ஆகுதுங்க. நாங்கள் 6 மணிக்கெலாம் கோவிலில் ரீச் ஆகலான்னு பார்த்தோம். பட் பஸ் லேட் ஆனதுனால இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. எப்பயுமே வீக்கெண்டுனால கோவிலில் செம கூட்டம் இருக்க போது குழந்தைங்க வச்சுட்டு எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு செம பசி எடுத்துக்கிச்சு. ரெண்டுமே பசியில் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதனால் யோசிச்சேன். நைட்டு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதை கொடுத்து சமாளிச்சாச்சு ஒரு வழியாக. ஃபைனலாக நம்ம திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes ட்ராவல் தான். அங்கேருந்து பஸ் பிடிச்சி கோவிலுக்கு போயிருந்தோம். ஃபைனலாக நம்ம திருச்செந்தூர் கோவில் ரீச் ஆகிட்டோங்க. இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சு கோவிலில் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக தாங்க இருக்குது. உள்ளே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ கோவில் உள்ளே போய் பார்த்தா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ திருச்செந்தூரில் புதிதாக பக்தர்களுக்காக தங்கும் விடுதிகள் கட்டி இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு அவ்வளோவா இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல. அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏசி அறையும் இருக்கும், நான் ஏசி அறையும் இருக்கும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேல் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா வெளியில் ஹோட்டல் தேடி அலைய வேண்டியது இல்லைங்க. நம்ம திருச்செந்தூர் கோவிலே ஹோட்டல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கடலில் போய் ஃபஸ்ட்டு குளிச்சிடலாம் சொல்லிவிட்டு கடலுக்கு போயாச்சு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ரூம் எடுத்து தங்கி சாமி பார்க்குற மாதிரி பிளான் பண்ணலை. ஸோ டேரெக்டாக போய் கடலில் குளிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக சாமி பார்த்துலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்திருந்தோம். ஸோ என்ன அப்படி லேட் ஆகிடுச்சு. கூட்டமும் அதிகமாக இருக்குது. வெளி ரொம்ப ஓவராக வர ஆரம்பிச்சு. குட்டீஸை குளிக்க வச்சுட்டு நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம க்யூங்க. இங்கே நின்று இங்கேயே ஒரு ஹாஃப் டே ஆகிடும் சொல்லிட்டு அந்த நாளைக்கு தண்ணியே பார்த்தீங்கன்னா வாட்டர் கேனில் தனியாக விற்கிறாங்க. அங்கே அந்த தண்ணியை வாங்கி தலையில் தெளிச்சிக்கிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இருக்குங்க. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு சாமி பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சிறப்பு தரிசனம் பார்த்தோம், ஃப்ரீ தரிசனம் பார்த்தோம். ரெண்டுத்துலையுமே கூட்டம் அதிகமாகவே தான் இருந்துச்சு. சரி நம்ம ஃப்ரீ தரிசனத்துலேயே போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். கரெக்டாக நாங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 11:30ங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பதி மாதிரி குடோனில் போட்டிருக்கு, அடைச்சி வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 குடோன் இருக்குங்க. ஒவ்வொரு குடோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 an hour ஆச்சு. அடிச்சு பொறுமையாக தான் விட்டாங்க.
நாங்க அப்புறமா தான் யோசிச்சோம். சரி சிறப்பு தரிசனத்திலே போயிருக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மதியம் சாப்பாடு டைம் வந்து கிட்ட நெருங்கிடுச்சா, 2 புள்ளைங்களுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பசியால அழ ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க வந்து பிஸ்கெட்டு இந்த மாரி ஐட்டம் தான் கேரி பண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம். அத கொடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து சமாளிச்சுட்டு இருந்தோம். பசிய தாங்கல 2 பிள்ளைங்களுக்குமே. ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. இந்த வாட்டி நான் இந்த மாரி வந்துட்டு இவ்ளோ டைம் ஆகும் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நாங்க காலையில பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி தான் வந்து குடுத்தோமா, அதுலேருந்து எதுவுமே சாப்பிடலையா, வெறும் பிஸ்கெட்ட குடுத்து தான் வந்து சமாளிச்சோம். ஸோ நீங்க வந்துட்டு குழந்தைங்கள வச்சிருக்கீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டும் விசேஷ நாள்ல கண்டிப்பா வந்துட்டு திருச்செந்தூர் வராதீங்க. திங்கட்கிழமை, புதன்கிழமை வந்துட்டு ஃப்ரீயா இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அந்த மாரி டைம்ல பார்த்துப்பாங்க கோவிலுக்கு வரதா இருந்தா. ஸோ இப்போ நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, 3வதா இருக்கிற குடோன்ல வந்து இருக்கோங்க. இது வந்து மேல போய் அப்புறம் கீழ போகுது. இப்போ வந்துட்டு நாங்க மேல இருக்கிற குடோன்ல இருக்கோம். ஸோ ஒவ்வொரு குடோன்லயும் வந்துட்டு எல்லா வசதியுமே இருக்குங்க. ஃபேனு, 2 டிவி வச்சிருக்காங்க. பாத்ரூம் வசதியுமே இருக்குங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேலேருந்து வியூ பாயிண்ட் வந்து பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு 4 குடோனுமே கடந்து வந்துட்டோம். இப்போ வந்துட்டு மேல இருக்கோம். இப்போ வந்துட்டு கீழ போறோம். இந்த ஷீட் போட்டிருக்காங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு தரிசனம். அங்கேயுமே கூட்டம் இருக்கு. பட் என்ன அடிச்சு அடிச்சு வைக்காம டைரக்ட்டா வந்து சாமி பார்க்க அனுப்பி விடுறாங்க. பாருங்க எவ்ளோ கூட்டம் இருக்கு அதுக்குள்ள பாருங்க. போயிட்டே தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆமா நகர்ற மாரி நகர்ந்து நகர்ந்து வந்து லைன் போயிட்டே இருக்கு. 11:30க்கு கியூல ஜாயின் பண்ணணும்னு வந்து சொன்னோமா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:40 ஆகுதுங்க. 2 குழந்தைங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செமையா டயர்டாகி தூங்கிட்டாங்க. அவங்கள தூக்கிட்டு நடக்கிறதுக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நாங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்பவே டயர்டா ஆயிட்டோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க சாமிய பார்த்துட்டு வெளிய வந்துட்டோம். இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு கியூல நின்னு பார்த்ததுக்கு சாமி வந்துட்டு முருகர வந்துட்டு ராஜ அலங்காரத்தோட வந்து தரிசனம் பண்ணேங்க. கண்களுக்கு ஒரு விருந்தாக இருந்துச்சு. மனங்குளிர முருகன தரிசனம் பண்ணியாச்சு. இவ்ளோ நேரம் கியூல நின்னு அவர் கஷ்டப்பட்டு பார்த்ததுக்கு, அவர பார்த்த உடனே அந்த என்ன சொல்றது, அந்த உடம்போடிலாம் அப்படியே பறந்தோடிடுச்சுங்க தான் சொல்லணும். ஸோ வெளிய வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அந்த கோபுரத்து எதிர்க்க மயில் வேற அழகா நின்னு காட்சி கொடுத்ததுங்க. அது பார்த்தீங்கன்னா, அது நகரவே இல்ல. அப்படியே சிலை மாரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துக்கு அதே இடத்துல தாங்க இருந்துச்சு. அப்புறம் அந்த மயில வந்து தரிசனம் பண்ணிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ வந்துட்டு அந்த வேல் அந்த பொட்டு மாரி வைக்கிறாங்கல்ல, அத வந்து தம்பிக்கு போட்டு விடலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தம்பிக்கு வந்து போட்டு விட்டேங்க. கிட்டத்தட்ட முருகர நாங்க பார்க்கறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சுங்க. சாமிய பார்த்துட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கியூல நின்னோம் இல்லையா? அந்த வழியா தான் வரணும். வரும்போது கியூவ பார்த்தா கியூல யாரையுமே காணோம். என்னடா இதுன்னு பார்த்தா ஒரே ஆச்சரியமா போச்சு. அப்போ இனி சாமி பார்க்க வரணும்னா, ஒண்ணு ஏர்லி மார்னிங்கே வரணும். இல்லைன்னா இந்த மாரி ஈவினிங் டைமில் ஒரு 5:30 அந்த மாரி டைமில் வந்தீங்கன்னா, இந்த மாரி கூட்டத்தில சிக்காம ஈஸியா வந்துட்டு சாமிய பார்த்துடலாம் அப்படின்னு வந்து நினச்சோம். கோவிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோவில் வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு மதுரையில் வந்துட்டு அழகர் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்துட்டு ஆன்லைனில் மதுரையில் வந்துட்டு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு மதுரைக்கு போகிறதுக்காக வந்து பஸ் ஏறியாச்சுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, காலைல குழந்தைங்களுக்கு வந்து சரியாக சாப்பிட்லையா, திருச்செந்தூரில் வந்துட்டு ஒரு 6:30 போல தான். அந்த டைமில் வந்து ஃபுட் எதுவும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பப்ஸ் மாதிரி அந்த ஐட்டம் தான் வாங்கி கொடுத்தோம். குழந்தைங்க வந்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு பஸ் ஏறினது தான். இருந்த டயர்டில் வந்துட்டு நல்லா தூங்கியாச்சு. கிட்டத்தட்ட திருச்செந்தூர்லேருந்து மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் ட்ராவலுங்க. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அந்த சர்க்கிளில் தான் வந்துட்டு ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா அங்கேருந்து அழகர் கோவில் வந்து கொஞ்சம் கிட்ட. இங்கேருந்து நம்ம ரூம் புக் பண்ணால் அங்கே வந்து ரொம்ப தூரம் சொல்லிட்டு அங்கே வந்து புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வந்து அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி பெரியார் பஸ் ஸ்டாண்டு போனோம். ஸோ நாங்கள் கரெக்டாக ரூமு வந்து சேர்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடுச்சுங்க. வந்தவொடனேயும் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க 2 பேரும் நல்லா வந்து தூங்கிட்டாங்க. செம்ம டயர்டு. ஸோ இந்த ரூம் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு இந்த ரூம் வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஏசி ரூம் தான். நாங்கள் வந்துட்டு 1 டே நைட் தான் ஸ்டே பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் வந்துட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு. 1 டே நைட்டில் பாதி நைட்டு போயிடுச்சு. ஏன்னா இப்போ கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா 12 ஆக போகுதுங்க. ஸோ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைமில் வெளியில் போய் எங்கே வாங்குறதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு இன்னும் டெலிவரி ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அழகர் கோவில், மீனாட்சி அம்மன் கோவில் வந்து போனோங்க. அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சி நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.